சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூட் ஆகுற மாதிரி ஹெல்த்தியான மஷ்ரூம் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஹாஃப் பட்டர் கியூப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பட்டர்லேயே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு. வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் இந்த பட்டர் மசாலா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். டோஸ்ட் பண்ண பன்னீரை வந்து தனியாக வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம ஃபைனலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். பன்னீர் டோஸ்ட் பண்ணால் அதே பேனில் எக்ஸ்ட்ரா ஆயில் கீ எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அந்த பட்டரே போதும். 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7-8 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல வந்து 5-6 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து மறுபடியும் வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சிம்மிலேயே வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். அதுலேயே உங்களுக்கு நல்லா வதங்கிடும் வெங்காய தக்காளி. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் இது சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 10 to 15 நம்பர்ஸ் ஆஃப் கேஷ்யூஸ் வந்து நான் ஊற வச்சிருக்கேன். இதோட நீங்க சேர்த்து அரைச்சிங்கன்னா நமக்கு கிரேவி வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இது எல்லாமே அரைச்சதுக்கு அப்புறமா அதே பேன்ல ஒரு ஹாஃப் பட்டர் மறுபடியும் ஆட் பண்றேன். அதுல வந்து மஷ்ரூம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் பட்டை கிராம்பு ஆல்ரெடி சேர்த்ததுனால மசாலா எதுவுமே இதில் சேர்க்கல. உங்களுக்கு நீங்கள் மசாலா அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்கன்னு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சே முடிச்சிடலாம். நல்லா ஹெல்த்தியானது, டேஸ்டியானதும் கூட. ஸ்டவ்ல இருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேற ஒரு பவுலுக்கு இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மஷ்ரூம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஃபைனலாக ஒரு 1/2 கியூப் பட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.